வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசுந்தி தான் பண்ண போகிறோம். எதை வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேரட் வச்சு கேரட் பாசுந்தி தான் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பால் நல்லா காய்ச்சணும். நம்ம அந்த ஓரத்துலலாம் ஏடு வரும் பாருங்கள், அந்த ஏடை எடுத்து போட்டு நல்லா திக்காக காய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பால் ஒரு பக்கம் காஞ்சிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பாதாமும் முந்திரியும் ஊற வச்சுருக்கோம். அதெல்லாம் தோல் எடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி ஒரு 20 பீஸு நான் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். அதே மாதிரி பாதாமும் ஊற வச்சுருக்கேன். இது நல்லா நம்ம தோல் எடுத்து அதில் போட்டுக்கலாம். பாருங்க, பால் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுருங்க. நம்ம கொதிச்சதுக்கப்புறம் இப்படி சிம்மில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி போட்டுக்கோங்க. கரண்டி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் முந்திரியும் பாதமும் வச்சுருக்கேன், உரிச்சு எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துப்போம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டம்ளர் நான் இதில் விடுறேன். இதை நல்லா கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். கேரட்டு, முந்திரி, பாதாம் இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கொஞ்சம் வற்ற வைக்கணும். நம்ம வற்றி இந்த பால், கேரட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது தான் நம்மளுக்கு கேரட் பாசுந்தி கிடைக்கும். பாலில் கேரட் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி திக்கான ஒரு இது கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி கிடைக்கும் போது ஒரு 150 கிராம் நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் கேரட்டில் நல்ல இனிப்பு இருக்கும். அதனால் கம்மியாகவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கேரட்டை அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்டத்தட்ட இப்படி கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பாசுந்தி கிடைக்கும். சூப்பராக நமக்கு கேரட் பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இதை நம்ம இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்டான பாசுந்தி நமக்கு கிடைக்கும். செம்மையாக கொஞ்சம் திக்காகும். ரொம்ப திக்காகாது, கொஞ்சம் தான் திக்காகும். இது சாரப்பருப்பு. இதை நம்ம தேவை இருந்தால் போட்டுக்கலாம், வேண்டான்னா நிப்பாட்டிடலாம். இது கண்டிப்பாக போடணும் அப்படின்னு இல்லை. இது போடும்போது நமக்கு பாசுந்தி சாப்பிட்டா அது வாயில் கடிப்படும் போது ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. அப்படியே இதை ஆறட்டும். சூப்பரான கேரட் பாசுந்தி ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் 4 மணி நேரம் வச்சிடுறேன். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கேரட் பாசுந்தி நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். எவ்வளோ திக்காகிடுச்சின்னு பாருங்கள். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.